சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் நேற்றிரவு தள்ளுவண்டி இடிப்பது போல் வந்ததால் பார்த்து செல்லுமாறு கூறிய பூ வியாபாரிகளை மார்க்கெட்டில் வேலை செய்யும் 3 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தாக்கி கீழே தள்ளி முகத்தில் பல முறை ஓங்கி குத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன? 40 வயது மதிக்கத்தக்க ஒருவரை இளைஞர்கள் சிலர் தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியானது. இந்த வீடியோ காட்சிகளை கைப்பற்றி கோயம்பேடு போலீசார் விசாரணை நடத்ததில் தாக்குதலுக்குள்ளான நபர் கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்யக்கூடிய மணிகண்டன் என்பதும், அதே பூ மார்க்கெட்டில் சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய பெரியசாமி என்ற நபர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து நடத்துவதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா மணிகண்டனை அந்த இளைஞர்கள் தாக்குவதற்கு முக்கிய காரணமாக அது தள்ளுவண்டி தள்ளி வரும்போது பார்த்து வருமாறு கூறியதாகவும், அதற்கு அந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த மணிகண்டன் என்ற நபரை தாக்கியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா அவரை தாக்குதல் நடத்தும் போது மற்ற வியாபாரிகள் தடுத்த போதிலும் அவர்களை தள்ளிவிட்டு பாட்டில்கள் போன்ற பொருட்களால் அவர் தாக்கியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இன்று அந்த பெரியசாமியிடம் போலீசார் விசாரணை நடத்தியதுல ஏற்கனவே தனது தாயாரை பற்றி மணிகண்டன் அவதூறாக பேசியதாகவும், தொடர்ச்சியாக இது போன்று செய்ததனால அவர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். வீடியோ காட்சிகளை கைப்பற்றி தற்போது கோயம்பேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த வீடியோ காட்சி வெளியாகி வியாபாரிகளிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் கோயம்பேடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும், இரு தரப்பிலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.